பெரிய இருப்பா பெரிய இருப்பா சின்ன கருப்பா முழுமையா எனக்கு முடிச்சிடணும். நான் 18ஆம் படியானையும் போய் பார்த்தேன், அழகர் கோயிலும் போனேன். சரிங்க ஐயா. அங்கேயும் வந்துருச்சாங்க. ஐயா இந்த குறி நாயர்களை பார்த்த மாதிரில இருக்கு. ஆமா ஆமா, ஆனா இன்னும் தீர்வு முழுமையா வர்றதுக்கு உதவி செய்யணும். இப்போ நிறைய பேர் மதம் மாறுறாங்க. நம்ம மதம் தான் என்றைக்குமே நம்ம இந்து மதம் மாதிரி இருந்தால் கடைசி வரை அதே இதில் இருக்கணும். மதம் மாற வந்து மிக தப்பான விஷயமா. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் அப்பா இங்கே இருக்கேன் இன்னொருத்தன் அப்பான்னு சொல்ல முடியாது. மதம் மாறும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதான் நம்ம சாமி வேலையை காமிக்கும். ஏதாவது ஒரு வழியில் வந்து சொப்பன மூலமாக தட்டுறது, நம்ம உடம்பு தன்னை அறியாமல் முடியாமல் ஆக்கி காமிச்சிடுவார். வாழ்ந்தான் செத்தான் கருப்பரோட தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்தையா. அப்போ ஒருத்தர் முதல்ல வந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியலைன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு முதல்ல அவங்களுக்கு பார்த்தேன். அன்னைக்கு பார்த்துல கொஞ்சம் சரியாச்சு. 3வது வருஷம் நான் சாப்பாடு போட கிடா வெட்ட போனேன். அப்போ சொல்லிட்டாங்க, நீ ஐயா சொன்னார், நீ 3வது வருஷம் நீ கிடா வெட்டினீங்கன்னா எனக்கு வீட்டை எனக்கு கொடுத்துறியா, எனக்கு வீடு எனக்கு வேணும், நீங்க வெளியில கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் எடுத்து மட்டும் ஆண்கள் நிறைய பேர் பயப்படுறா, கருப்பர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த தப்பு செஞ்சுட்டு போனாலும் கருப்பர்கிட்ட போனா பயம் இருக்கும். கல்யாணம் பண்ணிருக்க குழந்தை பாக்கியம் இல்லையா, கருப்பர்கிட்ட கேளு, கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாரு. நம்ம கோயில இருந்து நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க செய்வன கூடாது. கெட்ட விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாரு, எனக்கு இந்த மாதிரி பண்ணி தர 10,000 கணக்கு வைக்கிறேன், அவன் இந்த இடத்துல நம்ம கைகளை முறிச்சு நம்ம அந்த கோயில் 2 கிலோ வாங்கிட்டு தான் விட்டோம். இப்போ இங்கே போனாலும் ஆங்கில மத தெய்வம் வந்து அதிகமா இருக்கு, இந்து மத தெய்வம் கிடையாது. அதே ஒவ்வொரு சில கிண்டல் பண்றது, இவன் என்ன கருப்பரா இருக்கேன் எப்படிடா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. கருப்பனே கெதிதா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என்னன்னு செத்தாலும் கருப்பனே, நம்ம கல்யாணமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, கருப்பன் மட்டும் தான் எனக்கு போதும், அதுதான் என் வாழ்க்கை. எம்மதமும் இன்னும் சம்மதமே கிடையாதுயா. என்னைக்குமே நம்ம மதம் தான் பெருசு. எப்படி எம்மதம் ஆம்பளை சேர்ந்தா புள்ள இருக்க முடியாது. மதுரை செல்வன் வரலாற்று ஆராய்ச்சியாளர், ஆல் இண்டியா ரேடியோவுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து மகா கருப்பரே நம்ம கருப்பர் சன்னதியில் இருக்கோம். நம்மளோட கலந்துக்கிட்டவங்க வந்து கருப்பர் அகோரிகள் ரொம்ப அரிது, வடநாட்டில் இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் முதல் கருப்பர் அகோரி நான் பார்த்த வரையும் வந்து ஐயா தான். அவங்கள்ட்ட சில கேள்விகள் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். நம்ம ஆன்மீக ரீதியாக கருப்பர் வழிபாடு முறைகள், கருப்பர் வழிபாடு பண்ணால் பழங்கள் பற்றி பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி கலந்துரையாட போகிறோம். ஐயா எங்களோட நேரம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைக்கி முதல்ல ஐயாட்ட நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா வந்து, ஐயாவுக்கு வந்து கருப்பர் மேலே எப்படி பற்று வந்தது, கருப்பர் வழிபாடு எப்படி உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. எனக்கு வந்து 9 வயது இருக்கிறப்பவே நான் கருப்பர் மேலே பக்தியாக இருந்த பட்சத்தில் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சாமி ஆடினேன். சாமியான பட்சத்திலிருந்து அன்னைக்கு கருப்பர் கொஞ்சம் நான் சாமி ஆனதுலேருந்து அன்னைக்கு கருப்பர் கொஞ்சம் வந்தார் என்னை தேடி. அதே பட்சத்தில் அப்போலேருந்து கருப்பரை கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி அது போக நம்ம கருப்பரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் அப்படியே விட்டுட்டு விளையாட்டு தராமா. அதே பட்சத்தில் அது போக நான் எங்கள் குலதெய்வம் போய் சொல்லாமல் ஐயனார் காரைக்குடி சங்கந்தடல் அமைந்திருக்கு. அங்கே போய் கருப்பர் கோயிலுக்கு போனேன் முதல்ல சாமி கும்பிட. அங்கே போன பட்சத்தில் என்ன பண்ணேன், அங்கேயே கருப்பரை பார்க்க சாமி ஆட ஆரம்பித்தேன். அதே போக அது தனிமையில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுக்கு நான் கருப்பரே கொஞ்சம் இதாகிட்டேன். வாழ்ந்தான் செத்தாலும் கருப்பரோட தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்தையா. அதே பட்சத்தில் அதே போக அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்படி இருக்கமே சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒருத்தர் வந்து தேடி வந்து அப்போ தான் ஒருத்தர் முதல்ல வந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியலைன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு முதல்ல அவங்களுக்கு பார்த்தேன். அன்னைக்கு பார்த்துல கொஞ்சம் சரியாச்சு. சரி கொஞ்சம் சரியாகுது, அதே போகணும் நல்லா கும்பிடணுமே சொல்லிட்டு நல்லா கருப்பரை வச்சு அப்போலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்து நல்லா அப்படியே வந்துட்டேன். எப்படி நான் படிப்பு முடித்த வாக்கில் எனக்கு கொஞ்சம் என்ன சொன்னால், படிப்பு முடித்த உடனே நான் வீட்டில் இருந்துட்டேன். வேலைக்கு போக சொன்னால் வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கல. வீட்டில் உள்ள சொன்னால் நீ வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், வேலைக்குன்னு போகாமல் எனக்கு கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சா. என்னடா அப்படி திட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அதே பட்சத்தில் நான் கேவலப்படுத்திட்டு நான் என்ன நினச்சேன், என்னடா அப்படி கேவலப்படுத்துறா, நம்ம இருக்கக்கூடாது செத்துறணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வேலை பார்க்குற இடத்துல அப்போ என் தெய்வத்தை நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஐயா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணார், நீ ஏன்டா இருக்க, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கு கிளம்புனேன். அன்னைக்கு முதல்ல ஒரு குறி பார்த்தேன். அப்போ வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்த்தேன். அதே பட்சத்தில் குறி பார்த்தேன். பார்த்துருக்க பட்சத்தில் என்ன பண்ணேன், அப்போ ஒரு குறி பார்த்தேன், 2 குறி, அப்படி ஆள் பேர் நிறையா பேர் அதிகரிச்சாங்க. அப்படியே இந்த பட்சத்தில் பார்த்ததில் 3 வருஷத்தில் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த பட்சத்தில் என்ன பண்ணேன், அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் வருஷம் கிடா வெட்டினேன். கோயிலில் கிடா வெட்டி ஒரு 40-50 பேர் பின்னாடி தான் வீட்டுக்கு முன்னாடி தான் சாப்பாடு போட்டேன். அதே போல் 2வது வருஷம் சாப்பாடு போட்டேன். 3வது வருஷம் நான் சாப்பாடு போட கிடா வெட்ட போனேன். அப்போ சொல்லிட்டாங்க, ஐயா சொன்னார், நீ 3வது வருஷம் நீ கிடா வெட்டினீங்கன்னா எனக்கு வீட்டை எனக்கு கொடுத்துறியா, எனக்கு வீடு எனக்கு வேணும், நீங்கள் வெளியில் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். ஆஹா என்னடா இப்படி சொல்கிறாரு, நமக்கு இது சரி வராது, என்றைக்குமே நம்ம வாழ்கிறதே இப்படி தானே, கருப்பனுக்காண்டி தானே, என்ன அப்படி சொல்கிறேன், நம்ம பெற்றவளை விட்டுட்டு எப்படி நம்ம இது பண்ண முடியுங்கிறக்காண்டி நான் என்ன பண்ணேன், அதே இதில் போன வருஷத்தில் என்ன பண்ணி 3வது வருஷம் பூசை போகிறது. போன வருடத்தில் என்ன பண்ணி நம்ம கருப்பரை கட்டணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணி நாங்கள் வீட்டு இதிலே கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இதில் பண்ணி தனியாக வீட்டுக்கு பாதியாக எடுத்துக்கிட்டேன். எடுத்த பட்சத்தில் நான் சாமி ஆடி எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, அருள் அடித்து என்ன பண்ணி இடத்துல கட்ட ஆரம்பித்தேன். கஷ்டப்பட்டு எப்படியே தச்செஞ்சு இது பண்ணிட்டேன்.
ஏன்ட்ட எப்படியோ தச்செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக இந்த மாதிரி காசு இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், போய் ஆளுகளெல்லாம் போய் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி நான் கோயில் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குடும்பத்தார் தலைமையில் எப்படியோ ஒரு வழியாக கொஞ்சம் வருமானம் வந்துச்சுண்ணே. அது போக அதுவும் எனக்கு பத்தல. அப்படியே 4, 5 எப்படியும் எனக்கு தெரிஞ்ச இடம் கொஞ்சம் பேர் நிறைய பேர் கடை வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கடை வாங்கினேன். கடை வாங்கி நம்ம கருப்பரை கட்டிடணும்டா, எப்படியும் போட்டுறக்கூடாதா அப்படிங்கிற பட்சத்தை எனக்கு நான் அன்னைக்குலேருந்து எனக்கு ஒரு 3 மாதமாக அது கட்டி முடிக்க 3 மாதம் ஆச்சு. எனக்கு ஒழுங்காக நிம்மதியான தூக்கமே இல்லை. எப்படியோ ஒரு கட்டி முடிச்ச உடனே எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே இப்போ எனக்கு நல்லா இருக்குது. ஒரு கட்டிட்டேன், அதே பட்சத்தில் இப்போ நல்லா இருக்குயா. கருப்பர் வழிபாடுனாவே ஏதோ விடாது கருப்பு போன்ற சீரியல் வந்து கருப்பர்னா ஒரு பயமுறுத்துகிற தெய்வம் மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் குழந்தைங்க எல்லாம் கும்பிட்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அது கருப்பரை எல்லாருமே வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கருப்பர் வழிபாடு எதுக்கு போகணும், எந்த மாதிரி காரணங்களுக்கான கருப்பரை நம்ம நோக்கி போகணும், முக்கியமாக இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகளுக்காண்டி கருப்பரை கும்பிட்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஐயா கருப்பரை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கருப்பரை வந்து என்றைக்குமே காக்கிறவர் தாங்க ஐயா. சரிங்களா? கருப்பரை பற்றி நிறையா பேர் பயப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பெண்கள் எடுத்த மட்டும் ஆண்கள் நிறையா பேர் பயப்படுறாங்க. கருப்பர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த தப்பு செஞ்சுட்டு போனாலும் கருப்பர்கிட்ட போனால் பயம் இருக்கும். ஆகா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு போகிறோமே, ஆகா கருப்பர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க கருப்பரை பொறுத்த முடியல. அதே மாதிரி பெண்கள் வந்து சுத்தம் உள்ள வந்து யாராக இருந்தாலும் கருப்பரை போய் கும்பலாமே, தப்பு கிடையாது. ஏன் தப்பு பண்ணிட்டு திருடிட்டு போனாமோ அந்த பட்சத்தை பொறுத்தவரை கருப்பர்கிட்ட போனால் பயம் இருக்குமே, யாராக இருந்தாலும் சரி. நம்ம கோயிலுக்கே நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம கோயிலே ஒருத்தருக்கு நம்ம கருப்பர் மூலமாக தண்டனை அனுபவிச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம கருப்பர் கோயிலே ஒருத்தர் தண்டனை அனுப்பிச்சிருக்கா, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பரை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா, நம்ம கருப்பரே அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி இருந்தோம்னா யாராக இருந்தாலும் பயப்பட. நம்ம சின்ன குழந்தைலாம் தான் சரி, கருப்பரை பொறுத்த மட்டும் பயம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்கே வந்திருக்கா. ஏன்னா சிறு வயது கருப்பருன்னா அந்த பயம் இருக்கணும். சின்ன வயசு பொறுத்த மட்டும் சின்ன குழந்தை யாராக இருந்தாலும் பயப்பட செய்வா. ஏன்னா அது எல்லாரும் கும்பிடலாம். பெண்களை பொறுத்த யாராக இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும். கருப்பரை விட்டு ஏன் கும்பிடா, நீ ஏதாவது தப்பு செஞ்சாலும் கருப்பரை வந்து பயப்படணும். நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்தால் தானே பயப்படணும். நீ தப்பு தான் பண்ணலை, இல்லை அப்படி கருப்பரை பார்த்து பயப்படுற. அதே பட்சத்தில் வேறு ஒன்றும் இல்லை, கருப்பரை நல்லபடியாக கும்பிடலாம். அதே பட்சத்தில் கருப்பரை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்குமே முடிவு செய்வீங்க. உனக்கு என்னென்ன கருப்பரை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா முடியாது. என்னென்னா முடியாது கருப்பட்ட இல்லையா, நீ கல்யாணம் பண்ணியிருக்கிய குழந்தை பாக்கியம் இல்லையா, கருப்பட்டை கேளு, கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு. நம்ம கோயிலேருந்து நிறையா பேருக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே பற்றி செய்வன கோளாறு சொல்கிறாங்க. நம்ம கோயிலேருந்து நிறையா பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க செய்வன கோளாறு. குடும்ப கஷ்டம் எதாக இருந்தாலும் முடிப்போம். அதே மாதிரி தண்ணி அடிக்கிற பட்சத்தில் நம்ம கோயில் அதிகமாக பார்க்குறோம். சாராயம் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலேருந்து இது வரைக்கும் நான் நிறையா பேருக்கு முடிவு எடுத்துருக்கோம். ஒரே இதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப முடியாமல் கிடந்தார். இந்த மாதிரி நம்ம ஐயா சொன்னதை கேட்கல, அதே பட்சம் ரொம்ப முடியாமல் கிடந்தாங்க. அவங்களே சரி பண்ணியிருக்கோம். அதுதான் கருப்பரை பொறுத்த மட்டும் செய்வன மாந்திரிகம் எல்லாமே நம்ம கோயிலேருந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். இது வரைக்கும் நான் பார்க்காததே இல்லை. நான் செய்வனை எடுத்திருக்கேன், மாந்திரிகம் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் பொறுத்த நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் நான் போவேன். கெட்ட விஷயத்துக்கு எக்காந்து கொண்டு போக மாட்டேன். கெட்ட விஷயத்துக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட பார்த்தாரு, எனக்கு இந்த மாதிரி பண்ணி தானே 10,000 காணிக்க வைக்கிறேன். அவன் இந்த இடத்துல நம்ம கைகளை முறிச்சு நம்ம அந்த கோயில் டெக்கிடாக வாங்கிட்டு தான் விட்டோம். ஐயா இன்னைக்கு வந்து என்னென்னா இந்த காலச்சூழலில் மத மாற்றம் பயங்கரமாக இருக்குது. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 1945 ஒரு 10,000 பள்ளிக்கூடங்கள் பெண்களுக்காண்டியே கட்டி விட்டு போனாங்க. என்னென்னா நம்ம கலாச்சாரம் தான் நம்மளோட வேர். அதை அசைச்சு ஆட்டி பார்க்காத வரையும் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாதுன்னு ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜு கட்டி அது பெண்களுக்கு தான் முக்கியமாக அவங்க வெளியேறப்ப பண்ணி அதில் அவங்களோட வழிபாட்டு அடையாளங்களை உள்ளே வச்சு அப்போ தான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூளைச்சலவாகி மதமாற்றம் ஆவாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து 10,000க்கு மேலே வந்து அவங்களோட வழிபாட்டு தலங்கள் அந்த பள்ளிகளுக்குள்ளே இருக்குது. மத போதகர்களே வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப மாற்றிடுறாங்க, மூளைச்சலவை பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா மத மாற்றத்தினால நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு வந்து நல்ல மார்க் வரும் கேண்டில் ஏற்றுறான், இல்லை சொர்க்கம் வரும்னு எதையாவது குடிக்கிறான். என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து கெட்ட கனவு நிறைய பிரச்சனை வருது. கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, தூக்க முடியல. முக்கியமாக குல தெய்வம் கருப்பர் இருக்கவங்க வந்து மாறி போகிறப்ப கெட்ட கனவு பிரச்சனை வருது. இப்போ இந்த மாதிரி மத மாற்றத்தினால பாதிக்கப்படுறவங்களை அந்த மாதிரி ஆளுங்க எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, கருப்பர் வழிபாடு மூலம் அதுலேருந்து தப்பிக்கலாமா, அந்த கனவு பிரச்சனையெல்லாம் தீருமா, இந்த தீய சக்திகள்னால் வர துன்பத்துலேருந்து அவங்க விடுபட முடியுமான்னு சொல்லுங்க ஐயா. ஐயா ஒன்றும் இல்லையா, நம்ம இந்து மதத்தை பொறுத்த மட்டும் இல்லை முதல் மூத்த கடவுள் சிவன் ஐயா. சரிங்களையா, இப்போ நிறைய பேர் மதம் மாறுறாங்க.
ஆங்கில மதமாக மாறுறாங்க, நிறையா மதம் மாறிக்கிட்டு இருக்காங்க ஐயா. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதம் மாறுறது வந்து மிக தவறான விஷயமே. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஆங்கில மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே போனால் நல்லா செஞ்சு தரேன், இந்த மாதிரி மாறுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் நீங்கள் எங்கள் மதத்துக்கு வாங்க, நான் பணம் தர்றேன் அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்காங்க ஐயா. நம்மளை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதம் தான் என்றைக்குமே நம்ம இந்து மதம் மாதிரி இருந்தால் கடைசி வரை அதே இதில் இருக்கணும். நம்ம தெய்வம் இப்போ கருப்பு சிவன் இருக்கோம்னா கடைசி வரை அது ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம தெய்வத்தை முறைப்படி நம்பி நம்ம கடைசி வரை கைவிட மாட்டாரியா. மதம் மாற வந்து மிக தப்பான விஷயமா. என்னென்னு கேட்டிங்கன்னா, என் அப்பா இங்கே இருக்கேன், இன்னொருத்தன் அப்பான்னு சொல்ல முடியாது. அது மிகவும் தவறான விஷயம். என்றைக்குமே நம்ம இந்து மதம் தான், நம்ம சாமின்னா நம்ம இந்து மதம். அதே இது நீங்கள் மதம் மாற டயத்தில் மதம் மாறும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போதான் நம்ம சாமி வேலையை காமிக்கும். ஏதாவது ஒரு வழியில் வந்து சொப்பன மூலமாக தட்டுறது, நம்ம உடம்பு தன்னை அறியாமல் முடியாமல் ஆக்கி காமிச்சிடுவார். நீ தானே எப்படி ஆண்டா போனா, நான் இருக்கிற ஆண்டா நீ அந்த ஆங்கில மதத்துக்கு போனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இருக்கலடா, நீ எப்படா போவேன், நான் உன் குடும்பத்தை காக்கிறேன், நான் காலங்காலமாக உன் பாட்டம் பூட்டத்துலேருந்து நாங்கள் தான் நம்ம மதத்துக்கு இருக்கோம். சரிங்களா? அதே பட்சத்தில் நீ எப்படிடா இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தையும் காதலிக்கிறேன், நான் ஆங்கில மதத்துக்கு போகிறேன் சொல்லி போகிறேன். ஒரு பொண்ணுக்காண்டி ஒருத்தன் போகிறேன், அது வந்து மிக கேவலமானது. எப்படி நீ ஆங்கில மதத்துக்கு போகிற, எதுக்கு நம்ம மதத்துக்கு ஒரு பொம்பளை கேண்டி போயினா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இவன் தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் அந்த மாதிரி போவேன். என்ன சொல்ற சரியா தப்பா? சிரிக்காதீங்க, நான் சொல்ற சரிதானையா? நம்ம மதத்துக்குள்ள என்றைக்குமே கூடாது. ஒவ்வொருத்தையும் சரி இந்த மாதிரி போய் நம்ம சாமின்னா கொஞ்ச நாள் சென்று வேலையை காமிச்சிடும். இப்போ நல்லா இருக்கும்பா, இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன், நீ சாக போகிறதுக்குள்ளே எப்படியா வேலையை காமிச்சிடுறாரு. இப்போ கூட நம்ம கோயிலில் கூட ஒருத்தன் வந்தாங்கய்யா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன்யா, வெள்ளிக்கிழமையில பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து ஆங்கிலம் மதம், நம்ம அது வந்து இந்து மதத்தில் ஒருத்தர். நான் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்காண்டி போயிட்டேன், இப்போ நான் மதமானு சொன்னார். அஞ்சு சொன்னார், நீ உசுரோட இருக்கான்னு எந்திரிச்சு போடா அப்படின்ட்டார். என்றைக்குமே சொல்கிறேன், மதம் மாற வந்து மிக தவறுயா. நம்ம சாமி இதை முறைப்படி நம்பணுமே. எப்படி நம்ம பெற்ற அப்பா அம்மா இருக்காங்க அந்த மாதிரி கடைசி என்ன பெரிய காசு மதத்துக்காண்டி மாறக்கூடாதியா. அதே இதில் சொல்ல நிறைய பேர் கனவு இந்த மாதிரி சொல்லுது. அதே பட்சம் எலுமிச்சம்பழம், கருப்பர் கோயில் உள்ள எலுமிச்சம்பழம், இந்த கருப்பராக இருந்தால் சரிங்க எடுத்துங்க, அந்த கருப்பர் கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் வைக்கணும். அதுவும் முறைப்படிக்கினா 18ஆம் படி கருப்பர் கோயில் அழகர் கோயில் இருக்கார், அவர்கிட்ட போய் அங்கே போயிட்டுட்டீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சு கொடுப்பாங்கன்னு தலைமாட்டில் வச்சு படுத்துக்கணும். படுத்துட்டு அதே அதிகாலையில் தூக்கி போட்டுறான். அதே பட்சத்தில் அந்த கனவு தட்டாது. ஒரு இதுக்கு நான் சொல்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் வேணா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நாங்களும் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம், அதே போக நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம்னு. ஐயா, இன்றைக்கி வந்து என்னென்னா, இராணுவ வீரர்கள் நிறைய பேர் தீவிரவாதிகளோட போராடுறப்ப செத்துடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு 2 பேர் வந்து இராணுவ வீரர் பிரபு கிருஷ்ணகிரியில் இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து ஆயுதப்படையில் ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டார் சிவகங்கையில். நிறையா பேர் வந்து பணியில் இருக்கப்பவே காவல்துறையில் இருக்கவும் சரி இராணுவங்களும் செத்துடுறாங்க. இவங்களை காக்கிற தெய்வம் தான் முருகனும் கருப்பரும். இராணுவத்துக்கு எப்படி முருகரோ, காவலுக்கு வந்து கருப்பர். இதை வந்து அவங்க பணி சுமைனால் அவங்களால வந்து இராணுவ வீரர்களோ காவல்துறையில் உள்ளவர்களோ பண்ண முடியலை. அதை எளிதாக்க என்னென்ன மாதிரி வழிபாடு முறை பண்ணுனா அவங்களுக்கு கருப்பரோட அருள் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஒன்றும் இல்லை, நல்லா சொல்லுங்க கேட்டுங்க. கருப்பர்னு இருக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்லுங்க? கருப்பர்னு எடுத்தோம்னா காவக்கறதே கருப்பர், வேறு வழி இல்லை. கருப்பர்னா காவக்காரர். ஒரு குடும்பத்துக்குன்னு குலதெய்வமாக இருக்கிற தெய்வம் பூராமல் காவலாக தான் இருக்குது. இப்போ கருப்பர்னு எடுத்துட்டா இப்போ பிள்ளையாருங்கிறது வேறு மாதிரி வரும். இப்போ கருப்பர்னு எடுத்துட்டாலே காவல் காக்கிறவர் தான். இந்த குடும்பத்துன்னு எத்தனை பேர் இருக்காரு காவல் காக்கிறவர் தான். கருப்பரை வந்து நல்லா செய்வாரியா. கருப்பர் வந்து காவலுக்குன்னு குடும்பத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கருப்பர் தான் காவலுக்குன்னு உள்ளது. அதே இப்போ நிறைய பேர் இப்போ எப்படின்னா காவல்துறையினா நிறைய பேர் இருந்தால் மாதிரி இறந்து போயிடுறாங்க. அதே இதில் என்ன கேட்டிங்கன்னா சரி, கருப்பர் எடுத்துட்டு நம்ம நல்லா செய்யணும்யா. இந்த மாதிரி இங்கே இருப்ப ஒருத்தர் வந்து வெளியூரில் இருப்பாங்க, ஏன் செய்ய முடியாது. கருப்பருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும், அதாவது கருப்பர் படத்தை வச்சுக்கணும். இந்த மாதிரி ஐயா நான் அந்த இதில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு, நான் அதாவது ஒன்று நினச்சிக்கிறேன், ஏதாவது குலதெய்வ கருப்பை எடுத்துக்கணும், நான் நல்லா வந்துடுவேன், நான் உனக்கு ஒரு கிடா ஒரு புளி கொடுக்குறேன்டா கருப்பா, நல்லபடியாக நான் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. அது நல்லபடியாக செய்வாருன்னு. அதே பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பரை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு போய் கைவிட மாட்டார். நம்பி என்றைக்குமே சரணடைச்சிட்டா கருப்பரே கதினா கடைசி கை கொடுப்பாரியா. அவ்வளோதான் ஐயா. இன்றைக்கி வந்து என்னென்னா, இந்து கோயில்கள் புதுசாக எதுவுமே வரலையா. எல்லாமே இப்போ நம்ம கும்பிட்றது எல்லாமே 2000 வருஷம், 3000 வருஷம், 4000 வருஷம், 7000 வருஷம் பழமையான ஆலயங்கள் தான் இருக்குது. அதை தான் நம்ம பராமரித்து கும்பாபிஷேகம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் முழுவதுமாக ஆங்கில மதம் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் அங்கே கேரளா பல கொச்சின் அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா இந்து மதம் சேரர்கள் ஆட்சி புரிந்தாங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. சேரர் மன்னர்கள் வாழ்ந்தாங்க ஆண்டாங்கங்கிற ஒரு சுவடே இல்லாமல் போயிடுச்சியா. எல்லாம் ஆங்கில மதங்களாக இருக்குது, வெளிநாட்டு மதங்களாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து புது கோயில்கள் இந்து கோயில்கள் வரமாட்டேங்குது. பழமையான கோயில்கள் மட்டும்தான் இருக்குது, அதை தான் மக்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக கோயில்கள் இந்து கோயில்கள் சிவன் முருகன் கருப்பர் கோயில் உருவாகணும்னா அதுக்கு மக்கள் என்ன பண்ண வேணும்னு சொல்லுங்கள் ஐயா. இப்போ நிறைய பேர் பொறுத்த முடியும், நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க. பாதி நிறைய பேர் மதம் மாறின பட்சத்தில் கோயில் கட்டுறது குறைஞ்சிருச்சு. இப்போ கோயிலே இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்க. இப்போ ஒரு
ஊரை எடுத்த மட்டும் பிரதிஷ்டை பண்ணுவோம், தெய்வத்தை எடுத்து மொத்தமாக கூடி நின்று செஞ்சு கொண்டு வந்தால் தாயா கொண்டு வர முடியும். இந்து மதத்தை காப்பாற்றினா நம்ம இந்து தெய்வம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எங்கே போனாலும் ஆங்கில மத தெய்வம் வந்து அதிகமாக இருக்குது, இந்து மத தெய்வம் கிடையாது. ஒரு சிலர் தான் வச்சுருக்காங்க. சிவன் கோயில், முருகன் கோயில், கருப்பர் கோயில், ஒவ்வொருத்தன் கொஞ்சம் இதாக உள்ளவங்க தான் நம்மள மாதிரி ஆளுங்க கருப்பர் கோயில் கட்டி நல்லா வச்சுருக்காங்க. நம்ம கருப்பரை கதின்னு கிடக்கிறவங்க மட்டும் தான் கருப்பர் கோயில் கட்டுறாங்க. அது ஒரு சிலர் கட்ட முடியுது, ஒரு சிலனால கட்ட முடியலை. சித்தராகிறாங்க, கருப்பரே கதைன்னு சொல்லி கிடக்குறாங்க. அதிலே ஒவ்வொரு சிலர்னா கிண்டல் பண்ணுறது, இவன் என்னடா கருப்பராக இருக்கேன் எப்படிடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிலாம் எவனும் கிடையாதுயா. வாழ்ந்தால் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். கருப்பனே கதினா கருப்பனே கதின்னு இருக்கணுமே. என்ன எடுத்துக்கங்கய்யா, நான் வந்து கருப்பனே கதின்னு தான் கிடக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் செத்தனும் கருப்பனே தான். எனக்கு வயசு 25 வயசு ஆயிடுச்சு. இதுவரை நான் எதுவுமே இல்லை, வாழ்ந்தால் செத்தனும் கருப்பனே கதின்னு தான் இருக்கேன். இது என்னை பொறுத்த முடியல, செத்துட்டாலும் கருப்பர் காலில் வந்து சாணுமே. இதுதான் என் வாழ்க்கை. நான் என்னை பொறுத்த நான் எனக்கே எடுத்துக்கிறேன், மற்ற ஆளுக்கெல்லாம் சொல்ல வரல. என்ன எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் கோயில் கட்டலை இது பண்ணல. என்னை பொறுத்த முடியல சொல்கிறேன், நான் இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். நான் வாழ்ந்தா செத்தாலும் கருப்பனே தான் கதி கிடக்கிறேன். வேறு எந்த தெய்வத்தையும் நான் கும்பிடல. எனக்கு வாழ்ந்தா சிவன் ஒன்று கருப்பன் ஒன்று, இவர் கண்டு தான் நான் வாழ்கிறேன். கருப்பனே கதிதான், அவ்வளோதான் என் வாழ்க்கை. என்னன்னு செத்தாலும் கருப்பனே. நம்ம கல்யாணமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, கருப்பன் மட்டும்தான் எனக்கு போதும். அதுதான் என் வாழ்க்கை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுயா. ஐயா, நான் அமெரிக்காவில் இருந்தேன் 9 வருஷம். அங்கே வந்து என்னென்னா, நான் ஹிந்து அப்படின்னாவே நீ வந்து தப்பான வழியில் போய்கிட்டு இருக்க, நீ எங்கள் வழிக்கு வந்தால் தான் சரி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க. நீ வந்து மிகவும் தப்பான வழியில் போய்கிட்டு இருக்க, இந்து மதம்ங்கிறது ஒரு கெட்ட சக்தி, சாத்தான் வழிபாடு, அதுலேருந்து நீ வெளியில் வந்துடு, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தர்றோம், நீ தப்பான வழியில் போய்கிட்டு இருக்க. இப்போ போன வருஷம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அமெரிக்காவிலேருந்து, இந்தியர்கள் அனைவரும் சாத்தான் வழிபாட்டில் இருக்காங்க, அந்த 40 கோடி பேரையும் மீட்க வேண்டியது இந்த மத போதகர்கள், நம்மளோட மத போதகர்களோட வேலை, எல்லாரையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தீவிரமாகிக்கிட்டு இருக்கு மதமாற்றம். அவங்களோட வழிபாட்டு தலங்களும் சரி, அவங்க எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் மாறிடுங்க, எங்கள் இதுக்கு வந்துடுங்க, நீங்கள் கெட்ட சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நம்ம மதம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தீய சக்தியா கெட்ட சக்தியா, இல்லை அவங்க சொல்கிறது பொய்யா? இதை பற்றி உங்கள் கருத்து என்னையா? ஐயா, என்றைக்குமே சொல்கிறேன், நம்ம இந்து மதம் தான் பெருசு. ஒவ்வொருத்தர் சொல்ல ஆங்கில மதம் சொல்லுவாள் எங்கள் மதம் தான் பெருசுன்னு. இப்போ நம்ம இந்து மதத்தை பொறுத்த மட்டும் சொல்கிறியா, நம்ம இந்து மதத்துலலாம் விசேஷங்கிறது அதிகம்யா. இப்போ நம்ம இந்து மதத்தை பொறுத்த மட்டும் இப்போ ஆங்கில மதம் சொல்கிறா, இந்து மதம் போட்டி போடுறாங்க. இப்போ இந்து மதத்தில் நம்ம மதத்துலேருந்தே எல்லாமே பார்க்குறது, செய்வன கோளாறு எடுக்கிறதுலேருந்து ஒரு சிலர் வைக்கிற வரைக்கும் நம்ம இந்து மதம் தான் வைக்கிறாங்க. எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம மதம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஆங்கில மதத்தை செய்ய சொல்லுங்கள், இப்போ உங்கள் மதம் நம்ம மதத்தை இழக்கிறாமல் பேசுகிறாங்க, அவங்கள செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. என்றைக்குமே நம்ம மதம் பெருசு. இதில் நம்ம தெய்வத்தை வந்து இது பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துறதுக்காண்டி பண்ணுறது. இப்போ இந்த தெய்வம் இந்த மாதிரி செய்யுது, நம்ம தெய்வம் செய்ய மாட்டேங்கிறீங்க, நம்ம தெய்வம் பண்ணுற மாதிரி ஒரு தெய்வத்தை பண்ண சொல்லுங்கள். எத்தனை தெய்வம் இருக்குது, நம்ம தெய்வம் நம்ம கருப்பு இருக்க கால் இருக்குது, எப்படி நம்ம தெய்வத்துக்கு மட்டும்தாய, நம்ம தெய்வத்தில் முடியாது எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம இந்து மதத்துலேருந்து ஆங்கில மதத்தில் உள்ள வேணுமா நம்ம இந்து மதத்தை வச்சு கும்பிடுவேன். நல்லா சொல்லுங்கள். இப்போ ஆங்கில மதம் சொல்லி, இப்போ ஆங்கில மதத்தில் உள்ளவன் அந்த தெய்வத்தை வச்சு பார்க்க வேண்டியதானே. இப்போ குறி போகிறான், இப்போ ஆங்கில மதத்தில் உள்ள வேணா பார்க்க வேண்டியதானே. ஆங்கில தெய்வத்தை வச்சு வேணா குறி பார்க்குறவன் இருக்கான் அந்த இதில். இப்போ ஆங்கில மதம் எடுத்துக்கிட்டோம்னா அவன் தெய்வத்தை வச்சு எவனா குறி பார்க்குறேன் இல்லை, ஆங்கில மதத்தில் உள்ள வந்து இந்து மதத்தை வச்சு குறி பார்க்குறேன். என்றைக்குமே நம்ம தெய்வம் தான் பெருசு. ஒவ்வொருத்தையும் சொல்லி என் மதத்துக்கு மாற அவன்கிட்ட வேணுமா கேளுங்க, உசுரை கூடுறா, நான் வேணா உன் மதத்துக்கு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதாயா, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தெய்வத்துக்கு மட்டும்தாயா, நம்ம தெய்வம் என்றைக்குமே கைவிடாது. என்றைக்குமே நம்ம தெய்வம் தான் பெருசு. நம்ம தெய்வத்துக்கு கீழே தான் எந்த தெய்வமாக இருந்தாலும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்து உணர்வாளர்கள் வந்து எப்படின்னா, எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்று தாங்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு ஆங்கிலேய மதங்கள் அவங்களோட வழி தான் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் உள்ளவங்கலாம் அவங்க வழி தான் கரெக்டான வழி, வேறு நாட்டில் உள்ளவங்களும் அவங்க கும்பிட்றது தான் கரெக்டான வழி. ஆனால் நம்ம இருக்கிறதுலே பழமையான மதம் இந்து மதம். ஆனால் நம்ம என்னென்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு இன்னைக்கு போகிறோம், ஆங்கில மதத்தில் போய் ஒரு பொங்கலை சாப்பிட்றோம், அப்படியே வேறு நாட்டு மதத்தில் போய் வேறு சாப்பிட்றோம், நைட்டு திரும்ப இந்து கோயில் வர்றோம். அப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அது வந்து சரியான பாதை இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்போ வந்து நம்மளோட நம்பிக்கையில் நம்ம போகணும். இந்து மதம்னா அது ஒரு நம்பிக்கை, அதுலேயே நம்ம பயணிக்கணும். எல்லாத்தையும் குழப்பக்கூடாது. இன்றைக்கி வந்து வேறு மதத்தில் போய் மந்திரிச்சு கட்டுறது, அப்புறம் அதில் வந்து தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா அதை தொலைக்கிறது, அப்புறம் நம்ம மதத்தையும் இது பண்ணுறது. அப்போ எம்மதம் சம்மதம்னு இருக்கனால ஹிந்து உணர்வே இல்லாமல் இருக்காங்க. இதை பற்றி இது எம்மதம் சம்மதம் உண்மையா இல்லை அது தவறான கோட்பாடான்னு சொல்லுங்கள். எம்மதமும் இன்னும் சம்மதமே கிடையாதுயா. என்றைக்குமே நம்ம மதம் தான் பெருசு. எப்படி எம்மதம் ஆம்பளை சேர்ந்தால் புள்ள இருக்க முடியாது.
என்றைக்குமே எம்மதமாக சம்மந்தமே இல்லை, என்றைக்குமே நம்ம மதம் தாயா. எதுக்கு நீ மற்ற மதம், நம்ம மதத்துக்கு கீழே தான் எந்த மதமாக இருந்தாலும். இந்த பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம தான் தெய்வத்தில் நம்ம தான் முதல்ல இருக்கோம். எதாக இருந்தாலும் நம்ம செய்யலாம், எவனை கும்பிட்றதா என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம். நம்ம தெய்வத்துக்கு கதின்னு கிடக்கிறோம் நாங்களாம். நம்ம தெய்வத்தில் முடியாது எதுவுமே இல்லை. ஒருத்தர் நல்லா செய்வோம், கெட்ட செஞ்சுக்கிட்டே போயிடுவோம், அவ்வளோதான். கருப்புனே கதி என்ன வந்தால் எங்கள் தெய்வத்துக்கு கீழே தான். எதாக இருந்தால் எம்மதம், எங்கள் மதம் தான் என்னமே பெருசு. எங்கள் மதத்துக்கு கீழே தான் என்ன தான் இருந்தாலும் என்ன முடிக்க முடியுமோ எல்லாமே செய்வோம். நல்லது பூரா செய்கிறேன், கெட்டதை செய்ய முடியாது. எங்கள் தெய்வத்தை பொறுத்த முடியல, கருப்பு நாங்கள் எடுத்த முடியல. நீ நல்லா செய்ய சொல்லியா, நான் பூரா நல்லா செய்கிறேன், ஆனால் கெட்ட வழிக்கு வர மாட்டேன். என் தெய்வத்துக்கு உனக்கு முடியலையா, வா நான் உடனே சரி பண்ணி தரேன். உனக்கு என்ன பிரச்சனை, வா நான் முடிச்சு தரேன், எந்த பிரச்சனையாக இருந்தது. எங்கள் கருப்பு கீழே தான் எதாக இருந்தால் நான் பண்ணி தரோம்யா. அப்போ வந்து எம்மதம் சம்மதம் அப்படின்னு இல்லாமல் நம்ம யாரையும் வந்து தூற்ற வேணாம், தவறாக சொல்ல வேணாம். ஆனால் நம்ம பாதையில் நன்னெறியோட, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல நம்பிக்கையோட நம்ம ஹிந்துக்களாக பயணித்தோம்னாவே கருப்பர் சிவனை கும்பிட்டு நம்ம கெட்டதை பற்றி யோசிக்க வேணாம். நல்லதோட நல்ல விதமாக நம்ம ஹிந்து 100% நல்ல உணர்வாளராக இருக்கணுங்கிறத உங்களோட பதில். அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறையா, இப்போ இந்து மதத்தை தான் ஆங்கில மதம் மாறி இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஆங்கில மதத்தை இந்து மதத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம மதத்தை வந்து என்ன இலக்கரம் நினைக்கிறாங்க ஆங்கில மதத்துக்கார. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்து மதத்துலேருந்து ஆங்கில மதம், ஆங்கில மதத்தை இந்து மதத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நம்ம மதம் தான் எப்படி இருக்கா. ஏன்னா நம்ம தெய்வத்துக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம மதத்தில் பொறுத்தவரை தெய்வத்துக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வாழ்நாள் சித்த நம்ம தெய்வமே கதின்னு கிடக்கணும்யா. அப்போ தாயா இது ஒன்று என்றைக்குமே நம்ம தெய்வத்துக்கு கீழே தாயா. எவனும் ஆங்கில மதத்து இந்து மதத்துக்கு வரவே மாட்டேன். நம்ம தாயா இவ்வளோ இலக்காரமாக இருக்குது, என்றைக்குமே சொல்கிறேன் இந்துக்கு கீழே தாயா தான் தானே. ஐயா, இப்போ சமீபத்தில் ஆல் இண்டியா ரேடியோக்காண்டி ஒரு வரலாற்று ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ அழகர் கோயிலில் வந்து யார் கட்டினது போன்ற விஷயங்களை பார்க்குறப்ப, அழகர் கோயில் கோட்டை மதில் எல்லாமே கட்டினது பாண்டிய மன்னர்கள். ஜடாவர்ம பாண்டியன், சுந்தர பாண்டியன், குலசேகர பாண்டியன் போன்ற பல பாண்டிய மன்னர்கள் 4000 வருஷம் ஆண்டிருக்காங்க. அந்த கோயிலை இது பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த கள்ளழகர் வந்து என்ன அப்படின்னா, கள்ளர்கள் அங்கே இனம் அதிகமாக அந்த மலையை சுற்றி இருந்திருக்காங்க. பட்டமங்கலம், கன்றமாணிக்கம் போன்றது அவங்களோட வழிபாட்டுக்கு அதிகமாக குலதெய்வமாக இருந்திருக்கு. அழகர்னாவே அழகென்ற சொல்லுக்கு முருகன் பேர் கொண்ட அந்த தெய்வ வழிபாட்டில் அதிகமாக பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போனால் கல்வெட்டில் ஃபுல்லாக பாண்டியர்கள் பேர் இருக்குது. உருவ சிலையாக வந்து திருமலை நாயக்கரோட சிலைகள் தான் இருக்குது. தெலுங்கர் தான் ஆண்ட மாதிரி பண்ணிட்டாங்க. 30 வருஷம்தான் திருமலை நாயக்கர் ஆட்சி. ஆனால் பாண்டியர்கள் 4000 வருஷம் ஆட்சியை வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அவங்களோடது கல்வெட்டில் மட்டும்தான் தமிழ், சமஸ்கிருத, பிராமி ஸ்கிரிப்டில் கோயில் ஃபுல்லாக ஒரு 5000 பேஜில் புக் எழுதலாம். அவ்வளவு சிறப்பாக பாண்டியர்களோட சிறப்பு இருந்தும் வெளியில் வந்து அவரோட வரலாற்று, பாண்டியர்களோட வரலாற்று டோட்டலாக மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ சோழர்களோட வரலாற்று அப்படியே இருக்குது, ஆனால் பாண்டியர்களோட வரலாற்று டோட்டலாக அவுட்டு. இன்றைக்கி வந்து திருமலை நாயக்கர் தான் எல்லாமே ஆட்சி புரிஞ்ச மாதிரி அவங்களோட சிலைகளை அங்கங்கே வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழர்கள் இவ்வளவு அவங்களுக்கு சிறப்பு இருக்குது, வீரம் இருக்குது, புகழ் இருந்தும் அவங்களோட வரலாற்று பயங்கரமாக அழிக்கப்பட்டு வருது. தமிழர்னாவே வந்து தெலுங்கர் தான் ஆட்சி பண்ணாங்க, தமிழர்களுக்கு மன்னர்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு பொய்யான பரப்புரை. இங்கே வந்து கம்யூனிசம் போன்ற பல விஷயங்கள் வந்து தப்பாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னென்னா, தமிழன்கிற சிறப்பு வீரமே இல்லாமல், இப்போ நான் என்னோடய சிறப்பு தெரிஞ்சால் தான் நான் வீரமாக இருக்க முடியும், உணர்வாளனாக இருக்க முடியும். அப்போ என்னோட வரலாறை வந்து அழிக்கிறப்ப நான் வந்து டம்மி ஆகிக்கிட்டு இருக்கேன், தமிழன்கிற வந்து டம்மி ஆகிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து தமிழர்கள் மீண்டெழுது, தமிழர்களுக்குன்னு ஒரு புரட்சியாகி தமிழர்களோட சிறப்பும் வீரமும் அவங்களோட வரலாறும் வெளியில் வரணும்னா மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஐயா நல்லா சொல்கிறேன். அழகர் கோயிலை பொறுத்தவரை 18ஆம் படி கருப்பருங்கிறோம் நம்ம தமிழர் தாயா, நல்லா தமிழ் வழியில் உள்ளவங்க தாயா. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குடும்பத்தோடு இருந்து நம்ம கருப்பரை வந்து வணங்கணுமையா. நல்லா கருப்பரை நல்லா வச்சு வணங்கணும். நம்ம குடும்பத்தால் இருந்து எல்லாருமே நம்ம கருப்பரை 18ஆம் படி எல்லோரும் கும்பிடணுமையா. நான் தமிழை நம்ம தமிழர்கள் அப்படி சொல்லலாம், நம்ம தமிழோடு நம்ம எல்லோரும் மீட்டு எடுத்துடலாமையா. அப்போ வந்து குலதெய்வ வழிபாடு முக்கியம், அதுவும் கருப்பர் தான் மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாட்டில் கருப்பரை கீழே தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணலாமே. கருப்பர் நல்லா மனசார வணங்கலாம், என்னதாக இருந்தாலும் நல்லபடியாக செய்யலாமே. கிடா நேர்ந்து விடுறது எல்லாமே, கிடா நேர்ந்து விடுறது, நமக்கு சேவை நேர்ந்து விடுறது எல்லாம் பண்ணலாம். கருப்பு இருக்குன்னு இந்த நான் இதுக்கு என் மனசை நம்ம நல்லா நினச்சிக்கணும், இதுக்கான ஒன்று நேர்ந்து வரேன்னா கண்டிப்பாக தனசனம் ஒன்று செய்கிறேன்னா அதே மாதிரி நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருயா. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 18ஆம் படி அழகர்கள் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு போய் கிடா வெட்டி எல்லாரும் பூசை போட்டு சாப்பாடு போட்டு அது ஒரு மாதிரி நல்லது நடக்கும்பியா. நல்லபடியாக நடக்குமே, நல்லது நடக்கும்ல, நல்லதாக நடக்குமே. ஐயா, இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, தனி மனிதனாக நீங்கள் உங்களோட அர்ப்பணிப்போட கருப்பர் மேலே இருந்த ஆழ்ந்த அன்பு தான் நான் சொல்லுவேன். கருப்பர் மேலே உள்ள அன்பு, பற்று, அருள், பக்தினால் அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கீங்க. தனி மனித உழைப்பில் உதவி பண்ணியிருக்காங்க மக்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு நீங்கள் போட்டது, அவர் மேலே உள்ள பக்தினால் அவ்வளவு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
இந்த கோயிலோட கருப்பரோட விசேஷங்கள் நீங்கள் எப்படி வந்து பூஜைகள் என்ன பண்ணுறீங்க, என்னென்னைக்கு சிறப்பு நாள், அதே மாதிரி குறி எப்படி என்னென்ன நாளில் சொல்லுவீங்க, என்ன முறைகளில் குறி வர்ற பக்தர்கள் வந்து எப்படி குறிக்கான என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு ஆலோசனை எப்படி மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள். ஐயா ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் செவ்வாய் வெள்ளி குறி சொல்லுவோம் ஐயா. செவ்வாய் வெள்ளி குறி சொல்லுவோம். அமாவாசை அன்னைக்கு கிடா வெட்டுவோம் ஐயா. கிடா வெட்டி சாவு வெட்டி கிடா வெட்டிட்டு அது நம்ம வெட்டுற கிடாலாம் ஒரே வீட்டில் தான் நம்ம கோயிலில் வெட்டுவோம். அமாவாசை பூரா கிடா வெட்டிடுவோம் ஐயா. அதே பட்சத்தில் பௌர்ணமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஐயா. அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே பட்சத்தில் குறி சொல்லி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவோம் ஐயா. அதே போல் நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் எல்லோரும் வர நல்லா மனசார சாப்பிடணும். அதே போல் நல்லா நம்ம சொல்கிற வாக்கு முறையாக இருக்கணும். நான் சொல்கிற வாக்கு எல்லாம் முறையாக இருக்க பட்சத்தில் அடுத்த அமாவாசை கிடா வரும். ஒரு அமாவாசை நாங்கள் கிடா வெட்டோம்னா அடுத்த அமாவாசைக்கு வெட்டணும் சொல்கிற வாக்கு சரியாக வந்துடும். அதெல்லாம் அடுத்த அமாவாசை இது வரைக்கும் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடா வெட்டிடும், சாவு வெட்டிடும், எப்படியும் அமாவாசைக்கு எப்படியும் ஒரு ரத்த புள்ளி எப்படியே தான் காமிச்சிடும். அதிகபட்சம் கிடா வெட்டிடும். அமாவாசை கிடா வெட்டி வெள்ளி செவ்வாய் குறி சொல்லுவோம். அமாவாசை குறி சொல்லி முடிச்சுட்டு கருப்பருக்கெல்லாம் நல்லபடியாக இதெல்லாம் படைச்சிட்டு எல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக செய்வோம். நம்ம கோயிலுக்கு வர்ற பட்சத்தில் அதிக பேர் என்ன நம்ம குறி பார்க்குன்னு வந்துட்டா ஊதுபத்தியா, சூடம், எலும்புச்சம்பளம், வெத்தலை பாக்கு, சுருட்டியா, அவ்வளோதான். கோயிலுக்கு 120 ரூபா காணிக்க. அதுதான் நம்ம கோயிலுக்கு. நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் நம்ம அதிகமாக பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் திருமணம் சொல்லி நிறைய பேர் திருமணத்தை முடிச்சு கொடுப்போம் ஐயா. ஒன்று அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன். இரண்டா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. அதே பட்சத்தில் அதிக பேர் குழந்தை பாக்கியம் முடிச்சு கொடுக்கும். குடும்ப கஷ்டம்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு சிலது வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சு கொடுத்தா ஒவ்வொரு சில சிக்கலாகவும் இருக்கும். அது எப்படின்னா ஒவ்வொரு குடும்ப கஷ்டம், மனைவி ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கு, அந்த மாதிரிலாம் அது அதிகப்படியாக முடிச்சு கொடுப்போம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மது இருந்து நிறையா பேர் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பூரா எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு எப்படி நான் இது வரைக்கும் நான் ஒரு 25, 30, 40 பேருக்கு பார்த்துருக்கோம்னு வச்சு தண்ணி 40, 41 பேர் பார்த்துருக்கோம். கோயில் கட்டி எப்படி ஒரு 9 மாதம் 40 பேர் தண்ணி அடிக்கிறதுக்குனே பார்த்துருக்கோம். அதில் எப்படியும் நாங்கள் 35 பேர் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 36 ஆள்னு வச்சுங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், 35 பேர் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். 4 பேர் கேட்காம போயிட்டான். ஒரு ஆள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறபடி செஞ்சாங்க. அது என்ன பண்ணால் அந்த மாதிரி கயிறு மந்திரிச்சு கட்டி விட்டான். அவர் என்ன சொன்னாங்க இது அப்படின்ட்டு அவன் சொன்னார், ஐயா நீங்கள் 3 தடவைக்கு மேலே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் அதே மாதிரி பண்ணி என்னென்னா கைகள் விளங்காமல் இப்போ கிடக்காங்க. அவளை போய் சரி பண்ணி கொண்டாந்து அவங்க தான் போன வருஷம் அம்மாஸ் கிடான கொடுத்து விட்டுனான். அதே மாதிரி அது செய்வோம். மற்றபடி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதே இது முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறு வயதில் நம்ம பையில எப்படி சின்ன வயசில் 17, 18 வயசுலேயே என்ன பண்ண 15, 16 வயசு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கேன். ஐயா எனக்கு இந்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுங்க. அந்த வந்து மட்டும் முடிக்க மாட்டோம்யா. கோயிலில் பிடிச்சி வச்சு நம்ம கோயிலில் உள்ள என்ன அது மட்டும் செய்ய மாட்டோம். பெரிய சிக்கலை தான் அவனுக்கு ஏற்படுத்தும். அந்த இது மட்டும் வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. அந்த சின்ன வயசு பையலுக்கு மட்டும் பார்க்குறது இல்லையா, காதில் சேர்த்து வைங்கன்னு மட்டும் வந்தால் நம்ம கோயிலில் வந்து காதில் மட்டும் சேர்த்து வைக்க மாட்டோம்யா. திருமணம் எனக்கு ஆகணும்னு சொல்லி வயசான 25, 26 வயசுமே திருமணத்தை மட்டும் சேர்த்து வைப்பேன் தவிர்த்துட்டு காதில் எங்கே சேர்த்து வைக்கப்பட மாட்டாதியா. அப்படி வந்து ஒரு சொல்ல உங்களால் முடியாது என்னையா இருக்குது அப்படின்னு, அவனுக்கு இது தேவையில்லாது உன் குடும்பத்தை அழிச்சு போடுவான்னு தான் சொல்லி நம்ம சவுக்கால் தான் நம்ம இது ஒன்று பயமுடுத்து இது பண்ணிடுவார். நாங்கள் முடியாது எல்லாம் முடிப்போம். அந்த சிறு வயதுக்குள்ளே மட்டும் பார்க்க மாட்டோம். காதலுங்கிறது அதே மாதிரி இந்த மஞ்சட்டு மாடு காண சொல்லி வரும், அது பார்க்க மாட்டோம். அந்நியாது மஞ்சட்டு மாடு காணங்கிறது பார்க்க மாட்டோம். நகையே கண்ணனை கூட பார்த்துருவோம். இந்த மஞ்சட்டு மாடு காணங்கிறத மட்டும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி சிறு பயலுக்குள்ளே திருமணம் அது மட்டும் பார்க்க மாட்டோம். நல்ல விஷயம் என்னென்ன பார்க்க சொல்லி அது பூரா பார்ப்பேன். கெட்டதுங்கிறதுக்கு அங்கே பார்க்க மாட்டோம். நல்ல விஷயம் எல்லாமே பார்ப்போம். கருங்காலி கொடுப்பீங்களா? கருங்காலி வந்து இன்னைக்கு மாலைங்கிறது வந்து கருங்காலி மாலையோட முக்கியம் அதிகமாகிட்டு இருக்கு. அது கருப்பருக்கு உகந்த நிறம் கூட. கருங்காலி மாலை வந்து நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை கருங்காலி மாலை மக்கள் போடுறதுனால சிறப்புகள் இருக்கா? கருங்காலி மாலைங்கிறது வந்து நம்ம கருப்பருக்குன்னு உகந்ததுன்னு சொல்ல முடியும். நாங்கள் கருங்காலிக்குன்னு வச்சுட்டு நம்ம கருப்பர் தான் வச்சுருப்பார். மாலைங்கிறது ஒவ்வொருத்தர் போட்டுக்கிறது. அது எப்படின்னா அது வந்து சிறப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் நிறைய பேர் போடுறாங்க, மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு. அது வந்து அவங்க தனிப்பட்டது. நம்ம கருப்பரை பொறுத்தோம்னா வரியா நாங்கள் கோயிலுக்குன்னு உள்ளது இதாண்டா, எலுமிச்சம்பழம் இதாண்டா, எங்கள் கருப்பனோட விபூதிரா இதான் கோயிலை பொறுத்தோம்னா சிறப்பு. அந்த கருங்காலி தான் நம்ம கோயில் இருந்தால் அப்படிலாம் நான் கொடுக்குறது கிடையாதுண்ணே. நல்லபடியாக கேட்டேன், கருப்பரை பார்க்க அவனுக்கு நல்லா முடிச்சு தருவேன். முடிக்கல நீ வந்து கேள்றா என்னதான் இருந்தாலும் அப்படி நீங்கள் எதாயா நம்ம கோயில் இந்த கருங்காலிங்கிறது கொடுக்கல அப்படின்னா கொண்டாந்து கொடுக்குறேன். மினிமம் என்னமா நம்ம கோயிலை பொறுத்த முடியல கயிறு மந்திரிச்சு கொடுத்து கட்டுவோம்னு அதுதாயா. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏதாவது கஷ்டம்னா நாங்கள் எதாவது பார்ப்போம். அது மட்டும்தான். கருங்காலினா ஒவ்வொருத்தருக்கு பார்க்குறது. கருப்பர் பார்த்து எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது நகையை வாங்கிட்டு வந்தால் கருப்பர்கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு செய்கிறதாயா. ஒவ்வொருத்தர் வேண்டிட்டு போவாங்க. கயிறு மந்திரிச்சு கொடுப்பீங்க? அது கண்டிப்பாக மந்திரிச்சு குடிப்போம். அது உடனே இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிரும். சரி, ரைட். இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம். சரியா. வேறு ஏதாவது எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா? வேறு எதுவும் நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் மனசார வேறு ஏதாவது நேயர்களுக்கு தமிழ் மக்களுக்கு கருப்பர் வழிபாடை பற்றியும் இவ்வளவு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. தமிழ் மக்கள் வந்து இன்னும் வீரமாக ஆகணும், ரொம்ப வீட்டில் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும், எல்லாருக்கும் எதிரி இருப்பான், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்கும் செய்வினை கூட வந்துடும் போல். அப்போ வந்து நீங்கள் கருப்பரோட வழிபாடு முக்கியத்துவம் அதிகமாக சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது பகிர்ந்துக்கிற சொல்கிறீங்களா? இந்த
கருப்பருக்கு எப்பப்போ சாம்பிராணி போட சொல்லுங்களா? அதை பத்தி. ஐயா என்னையை பொறுத்த மட்டும் இல்லையா, எனக்கு வந்து எல்லாமே தெய்வம் தான், கருப்பர் தான். நாங்களாம் பெற்றவன் நம்மளாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னைய பொறுத்தவரை என்ன தப்பு, ஏன்னா நம்ம பெற்றவன் வயிற்றில் பிறந்தான், கருப்பனோட வயிற்றில் பிறந்திருக்கலாமேன்னு ஒரு ஆசை. ஆனால் ஒரு ஆம்பளையாக போயிட்டார், அதே ஒரு சங்கட்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு பொறுத்த மட்டும் எனக்கு இதுதான் தப்பு. நம்ம பெற்றவன் வயிற்றில் பிறந்துட்டோமேங்கிற ஒரு கவலை தான் இருக்க தவிர்த்துல, மற்றபடி நம்மளாம் வாழ்க்கை இதுன்ட்டு நம்ம கருப்புனே கதின்னு போயிட்டு இருக்கோம். என்ன வந்தால் நம்ம ஐயா பார்த்துக்காரு, அவ்வளோதான். இப்போ நல்லா இருக்கோமா, எல்லாம் அவர் கொடுக்குறதேன், நம்ம ராஜா மாதிரி இருக்க. மற்றவன்ட்ட எப்படின்னா அடிச்ச சம்பாதிக்கல இருக்கு. என்கிட்ட எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எவனா 10,000 20,000 வாங்கிட்டு சொல்ல சொல்லுங்கள். என் வந்து இப்போ என்கிட்ட 20,000 காணிக்க கேட்டுக்க அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். மிஞ்சி போனால் கோயில் கேட்பேன், கிடா கேட்பான், கிடா சாவை அதுதான் கேட்பான். அதிகபட்சம் நான் பணம் எதுவுமே கேட்க மாட்டேன். கோயில் கட்டுற டயத்தில் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நன்கூட அப்படின்னு தான் கேட்டேன். மற்றபடி வேறு எவன்ட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. கிடா இதுதான் கேட்பான், உங்களால் முடிஞ்சே செஞ்சுக்கிங்க, நான் இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன் அதுதான். மற்றபடி எவன்ட்ட நீ எனக்கு இதை கொடு, காரம் வாங்கி கொடு, இதை வாங்கி கூட கேட்கவே மாட்டான். அவன் சொல்லி அண்ணன் நான் நல்லா வந்தேன்னு, நீ நல்லா வந்து நீ எல்லாம் செய்ய வேணாம், நீ கேட்ட ஒருத்தன் தான் 10,000 காணிக்கன்னு எனக்கு வைக்காது, கோயிலுக்கு இது அடுத்து அம்மாவாசை வரும், அந்த தெரியும் கிடா கிடா வாங்கி கொடு அப்படிங்கிற பட்சத்தில் என்றைக்குமே எனக்கு எங்கள் தெய்வத்துக்கு இல்லை. என்னை பொறுத்த நான் என்னை எடுத்த மட்டும் இல்லை, நம்ம கருப்பர் மாதிரி நம்மளும் இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்ந்தால் நம்மளும் நம்ம இது நம்ம நல்லா இருக்கணும், கருப்புங்கிற மாதிரி நம்மளும் 1000 ஆசை தான். மற்ற நான் பார்க்குறேன் பூரா நல்லா இருக்கணும், இவர் பார்த்தாரா அப்படிங்கிறதுல எனக்கு இதுதான் ஆசை, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் உங்கள் கருத்துக்கள், அவ்வளோதானே. நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் இது பண்ணி பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கருப்பர் வழிபாடு முறைகள், ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கருப்பர் வழிபாடு முறையே தெரியல. விபூதி, ஊதுபத்தி, சந்தனம், அதே மாதிரி சாம்பிராணி ஐயா அடிக்கடி போட சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒன்று கருப்பரை வந்து வச்சு கும்பிடலாம் வீட்டில், அதுவும் ஆம்பளையால் இருக்க பட்சத்தில் கருப்பர் வச்சு பார்க்கணும். பெண்கள் இருக்க வச்சு பார்க்கக்கூடாது, அது தவறாயிரும். ஆண்கள் இருக்கலாம் வச்சு செய்யணும், அதுக்கு ஒரு கோயிலுக்கே போய் செஞ்சிடலாம். வேறு நம்ம குலதெய்வத்துக்கு வேறு என்ன பிள்ளையார் முருகை வச்சு பார்க்கலாம். அந்த கருப்பரை வந்து வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கக்கூடாது, பார்த்தா குடும்பம் சரி வராது. இப்போ வேறு ஆண்களாக இருக்கா வச்சுக்க தப்பு இல்லை, பெண்கள் இருக்கா வச்சு பார்த்தா குடும்பம் இருக்க முடியாது, தலை தூங்காது. யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதுதான் அந்த இடத்துல தான் இருக்கணும். அருமை ஐயா. ஸோ அது மாதிரி வந்து எலுமிச்சம்பழத்துக்கான முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மதமாற்றம் ஆயிடுச்சா, பிரச்சனை இருக்கா, கருப்பர் காலில் எலுமிச்சம்பழம் வச்சு தலைமாட்டில் வைங்க, அடுத்த நாள் தூக்கி எறிஞ்சிருங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 நாள் பண்ணுங்கள், அந்த வீரியம் குறைஞ்சிரும், பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இல்லை உங்களுக்கு நிறைய கெட்டதாக நடக்குதா, கருப்பர் காலில் எலுமிச்சம்பழம் வச்சு தலைமாட்டில் படுத்துட்டு அடுத்த நாள் தூக்கி போடுங்க. திஷ்டி சுற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஐயா வந்து என்னென்னா உனக்கு பரிகாரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு இழுத்து விடுறதே கிடையாது. ரொம்ப எளிதாக எலுமிச்சம்பழத்தை வச்சே பல விஷயங்கள் முடிச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து ஐயா மட்டும் இல்லை, கொல்லிமலையில் உள்ள அகோரிகளும் சரி, 18ஆம் படியில் உள்ள பூசாரிகளும் சரி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் எலுமிச்சம்பழம் தான் தீய சக்திகளை அழிக்கிற தன்மை மிகப்பெரிய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை வந்து எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் அதை கருப்பர் காலில் வச்சு உபயோகப்படுத்துகிறதுக்கும் ஒரே டூல் தான், கருவி ஒன்று தான். அதை உபயோகப்படுத்துகிற முறை வேறு. எலுமிச்சம்பழம் மிகப்பெரிய சக்தி. எலுமிச்சம்பழத்தை அதிகமாக உபயோகப்படுத்துங்க. எலுமிச்சம்பழம் மூலம் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீர்வு கொண்டு வாங்க. நீங்கள் இங்கே வரலாம், இங்கே குறிப்பாக்க வரலாம். ஐயா நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் நேரடியாகவே வந்து ஐயாவை பார்க்கலாம், இல்லை ஃபோன்லேயும் பார்க்கலாம், வாட்ஸ்அப்லேயும் இருப்பாங்க. உங்களுக்கு சில ஆலோசனைகள் இருக்கா, அதை கேட்டுக்கிறங்க. நம்ம நேயர்கள் வந்து குறியோ ஆலோசனையோ கருப்பர் அகோரி ஐயாட்ட கேட்டு பயன்பெற வேணும். நன்றி. ஐயா நான் தெரியாமல் மதமாற்றம் பண்ணிட்டேன், மதமாற்றம் பண்ணனால கெட்ட கனவு வருது, அதுலேருந்து எனக்கு தீர்வு கொடுங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செல்வ விநாயகா, பாலமுருகா, பக்த ஆஞ்சநேயா, பொய் சொல்லாம ஐயனாரப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் படி கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்ட கருப்பா, சோன கருப்பா, வாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, கொம்படி கருப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் படி கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்ட கருப்பா, சோன கருப்பா, வாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, கொம்படி கருப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் படி கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்டை கருப்பா, சோன கருப்பா, வாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, பெரிய கருப்பா, பெரிய கருப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா.
பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்டை கருப்பா, சோன கருப்பா, பாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, கொம்படி கருப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்டை கருப்பா, சோன கருப்பா, பாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்டை கருப்பா, சோன கருப்பா, பாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, பெரிய கருப்பா, பெரிய கருப்பா, பெரிய உத்தரவு கொடுப்பாய் கருப்பா, உத்தரவு கொடுப்பாய், உத்தரவு கொடுப்பாய். ஐயா பெரிய வாப்பா, என்னப்பா சொல்லிட்டு பெரிய கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா, வீர கருப்பா, வேட்டை கருப்பா, சோன கருப்பா, பாலி கருப்பா, விளையாட்டு கருப்பா, கோவ கருப்பா, சப்பானி கருப்பா, பெரிய 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 கருப்பா, சின்ன கருப்பா, சங்கிலி கருப்பா, கோட்டை கருப்பா, 18ஆம் கருப்பா, ஆளாடி கருப்பா, நொண்டி கருப்பா, மாவாடி கருப்பா. என்ன விஷயமா எதிர்க்கீங்க நம்மளை பார்க்க? ஐயா கருப்பா, மன்னிச்சுக்க கருப்பா, நான் மதம் மாறி தப்பான வழியில் போயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் கனவு பிரச்சனையாக வந்துருச்சு. நான் மதம் மாறி சொர்க்கம்னு என்னை ஏமாற்றி மதம் மாற்றிட்டாங்க. கனவு பிரச்சனையாக வந்துருச்சு. நீங்கள் என் குலதெய்வம் உங்களை விட்டு போனதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன். நீங்கள் என்னை சாட்டையால் அடித்தாலும் தகும், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காமிப்பாய். உங்கள்கிட்ட நான் விசுவாசமாக இருப்பேன். என்ன நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். ஐயா, இந்த குறி நான் இருக்குல்ல பார்த்த மாதிரில இருக்கு. ஆமாம் ஆமாம், ஆனால் இன்னும் தீர்வு முழுமையாக வர்றதுக்கு உதவி செய்யணும் ஐயா. இது என்ன குறை வச்சு நான் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கனவு பிரச்சனை இருக்கு. இன்னும் கொஞ்சம்னா எப்படி? கொஞ்சம் முன்னாடி இருந்தது இல்லாமல் கனவு நைட்டு வருது, ஏதாவது தட்டுது. எப்படி முத கூட இப்போ ரொம்ப மோசமா இருக்குங்கிறீங்களா? கம்மியாக இருக்கு. இன்னும் முழுமையா எனக்கு முடிச்சிடணும். நான் 18ஆம் படியானையும் போய் பார்த்தேன், அழகர் கோயிலும் போனேன். சரிங்க ஐயா. அங்கேயும் வந்துருச்சாங்க. அது அது வந்து அன்னைக்கு. சரியா விட்டுருங்க. நல்லா சொல்ல கேட்டுங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப முடிவுபடி தந்துடுறேயா. சரி. நீங்க காலையில எந்திரிக்கையில இந்த இதுல இருந்து எல்லாமே சரி பண்ணி தர்றையா. அப்படி காலையில உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உடனே என்னை வந்து பார்க்கலாம் ஐயா. சரியா. என்னடா பண்ண காலையில கூட சரி பண்ணி தந்துடுறையா. சரியா. சரி ஐயா. போதுமாயா? வேற என்னையா?
இது போதும் ஏன் உங்களை நாடி வர்ற பக்தர்களுக்கு அவங்க உங்களை எப்படி வழிபாடு பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க ஐயா. என்னய்யா? உங்களை கருப்பர் பக்தர்கள் உங்களை வர்றவங்க எப்படி உங்களை வழிபட்டா உங்களுக்கு பிடிக்கும்? உங்களை மனசு யார் என்ன மனசார வழங்குறாளோ அதுவே எனக்கு போதுமையா. இது போதும். நன்றி கருப்பா. இது போதும். இது போதும் கருப்பா. நல்லா பார்த்துங்க, நல்லா வீட்டுங்க பிடிக்கிறப்ப நல்லா பார்த்துங்க. இந்தாங்க. நான் எலுமிச்சம்பழம் தலைமாட்டில் வச்சு போடுங்க. சரி. இந்த இது நீங்கள் எப்போவும் தொழில் தொடங்குறது வச்சுருங்க.